திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது அவர் வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளை தலைவராக உள்ள சொத்து விவரங்களை மறைத்ததாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஸ்டாலினுக்கு எதிராக வேட்பாளர் சிவஞான சம்பந்தன் தாக்கல் செய்துள்ளார். மனுவில் ஸ்டாலின் திமுக அறக்கட்டளை தலைவராக உள்ள விவரங்களையும் சொத்து விவரங்களையும் மறைத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் தனது வேட்புமனு பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் ரூபாய் 10,000 மட்டுமே ரொக்கம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த தேர்தலில் ஸ்டாலின் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதனால் சொத்து விவரங்களை மறைத்ததாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும், குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 125A கீழ் ஸ்டாலினுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார். இந்த மனுவை 2026 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூரில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட 73 வயதான வழக்கறிஞர் டி. சிவஞான சம்பந்தன் தாக்கல் செய்துள்ளார். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு ஜூலை 27, 2026 அன்று இந்த வழக்கை விசாரித்தது குறிப்பிடத்தக்கது.